நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. பொதுவாக வாத்தியாருக்கு முன்னாடி மாணவர்கள் தான் கை கட்டுவாங்க. உங்களுக்கு தாளத்தை வரவழிக்கிறதுக்கு நான் என்னென்ன குட்டிக்காரனெல்லாம் பண்ணுறேன். நான் கை கட்டிட்டு தாளம் சொல்லித்தரேன். எப்படியாவது தாளம் போட்டு நீங்கள் பாடிடணுமேங்கிற ஒரு ஆசை தான். இல்லை, நீங்கள் தான் கை கட்டிட்டு கேட்கணும், நான் சொல்லிக் கொடுக்கணும். இங்கே ஆசிரியர் கை கட்டிட்டு உங்களுக்கு பயபக்தியோடு சொல்லித்தரேன். இந்த தாளத்தை எப்படியாவது நம்ம போட்டுருணுமேன்ட்டு. இல்லை, தாளம் போடுறதுல நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த தாளம் ஒன்று வந்துருச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம திருமுறையில் இந்த தக்கிட்டேன்னு வர அத்தனை பாட்டையும் பாட முடியும். எவ்வளோ பெரிய குடுப்பினை. ஒன்று ஒழுங்காக கற்றுக்கணும். அதுதான் திரும்ப சொல்கிறேன். ஒன்று ஒழுங்காக கற்றுக்கிட்டா அதை வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக் கொடுக்காத பாட்டை கூட நம்ம ட்ரை பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பாட்டை நீங்கள் பாடலாமா? வேகமாக பாடிட்டு வந்துடுங்க. நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரநாமம் சத்தமா. சரி, இப்போ நீங்கள் 3 பாடல் பாடி மிகுந்த களைப்பில் இருப்பீங்க. இந்த பாடலுடைய பொருள் நீங்கள் தெரிஞ்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். இப்போ முதல் பாட்டில் நான் சொன்னேன், பெருமானுடைய திருநாமத்தை கேளாய் செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. இந்த நல்லதை கேட்கும் பொழுது நமக்கு உடன்பாட்டு சிந்தனைன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சிந்தனை வரும். அல்லதை கேட்கும் பொழுது நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை வரும். இது இயல்பு. அப்போ பெருமானுடைய திருநாமத்தை கேட்க 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 நமக்கு நல்ல ஒரு உடன்பாட்டு சிந்தனைன்னு சொல்லுவாங்க. அதை நேர்மறைன்னு சொல்லக்கூடாது. நேர்மறைனாவே எதிர்ச்சொல்லுது. அதற்கு என்ன சொல்லணும்? உடன்பாட்டு சிந்தனைன்னு சொல்லணும். எதிர்மறை சிந்தனை சொல்லலாம். நெகட்டிவுக்கு என்ன சொல்லலாம்? எதிர்மறைன்னு சொல்லலாம். பல இது நம்ம தமிழில் தவறாக உச்சரிப்போம். கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்வாங்க, கண்டிப்பாக வந்துடுவேணுங்க. அங்கே போய் யாரை போய் கண்டிக்க போகிறோம்? கண்டிப்பாங்கிற பொய் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். கண்டித்து சொல்கிறதுக்கு மட்டும்தான் என்னன்னு சொல்லணும்? கண்டிப்பான்னு சொல்லணும். நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பான்னு கேட்டிருக்கீங்களா? உறுதியாகன்னு சொல்லணும். உறுதியாக வந்துடுறேன், உறுதியாக செய்திடலாம் அப்படி சொல்லணும். இப்படி நம்ம பழகணும். நமக்கு அந்த பழக்கம்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் நம்ம பொதுவாக சில சொற்கள் சொல்கிறது மாதிரி இதையும் சொல்கிறோம். அப்போ நம்முடைய நாவுக்கரசரும் சொல்லுகிறார், நல்ல சிந்தனை உனக்கு வரணும்னா நல்லதை கேளு காதால. அப்போ உனக்கு உடன்பாட்டு சிந்தனை மனசில் தோன்றும். நீ மனிதர்கள்ட்ட கேட்டீங்கன்னா செய்வாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு 10,000 ரூபா பணம் இருந்தால் கொடுங்கன்னு, பயப்படாதீங்க. போன மாதம் மாதிரி இந்த மாதம் வராமல் இருக்கலாமே நினைக்கிறாரு. கேட்க மாட்டேன். இப்படி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவார்? யாரும் எடுத்து தர மாட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாங்கய்யா, இல்லை பார்த்துட்டு சொல்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. அம்மா நாளைக்கு கோவிலில் விழா இருக்குது, கொஞ்சம் உழவாரத்துக்கு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கோவில் பாத்திரங்கள்லாம் விளக்கி கொடுக்கணும் வாங்க அப்படின்னா, கொஞ்சம் வேலை இருக்குங்கய்யா, அப்புறம் வரேங்கய்யா, நாளான்னைக்கு வரேன் அப்படின்னு நம்ம உடனே. ஏன்னா எப்பொழுதுமே நம்முடைய உயிரினுடைய ஒரு பண்பு என்ன தெரியுமா? உடனே மறுப்பது. உடன்படுவது உயிரினுடைய பண்பு அல்ல. உடனே மறுக்கும், மறுத்துட்டு அதுக்கப்புறம் அறிவு யோசித்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லும். உடனே என்ன பண்ணுவோம்? மறுத்துருவோம். ஏன்னா நம்ம அதை ஏன் இவர் சொல்லி நம்ம செய்யணுமா? இப்போ இந்த 2 பிள்ளைங்க இருக்குது, வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கும், கடைசி அடி நம்ம அடியாக இருக்கணும் அப்படின்னு குழந்தையிலேருந்தே அந்த. ஏன்னா அந்த பிள்ளைக்கு 10 வயசு, ஆனால் உயிருக்கு 10,000 வயசு. உயிருக்கு என்ன இல்லை, அந்த பிள்ளையினுடைய வயசு இல்லை. புரிஞ்சுக்கணும். இந்த உயிர்
16 வயதில் பக்குவம் அடைந்தது ஞானசம்பந்தருக்கு, முக்தி அடைஞ்சிட்டார். அந்த உயிர் 81 வயதில் தான் பக்குவம் அடைஞ்சது, அப்பர் பெருமான் 81. அதனால தான் திருஞான சம்பந்தர் குழந்தை அந்த உருவத்துக்குத்தானே தவிர உயிருக்கு அவர் போன பிறவியிலேயே வயதானவர். நாவுக்கரசரை காட்டிலும் உயிரால் மூத்தவர் திருஞான சம்பந்தர், மறந்துடக்கூடாது. ஞான சம்பந்தரை காட்டிலும் திருநாவுக்கரசரை காட்டிலும் மணிவாசக பெருமானை காட்டிலும் உயிரால் மூத்தவர் நம்பி ஆரூரர். ஏன்னா சாரூபம் பெற்றவர், அவர் சிவபெருமானுடைய சாரூபம் பெற்றவர். அப்போ உயிரால் முதிர்ச்சி அடைந்து அந்த உயிரினுடைய சிறு தேவைக்காக அவதாரம் செய்தவர்கள் அவர்கள். அதுவுமே பொதுவாக வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய அந்த ஒரு தேவைக்காக வந்தாங்க. வந்துட்டு தேவையை முடிச்சுட்டு 16 வயதில் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. ஆனால் உழவாரம் என்பது அப்பர் பெருமானுடைய தேவை என்பது மிக நீண்ட நெடிய காலம் தேவைப்படுகிறது. புரியுதா? சில விஷயங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப காலம் எடுத்துக்க வேண்டியிருக்கும், சில விஷயங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப காலம் தேவைப்படாது. ஆனால் உழவாரம் என்பது சர்வீஸ் ஓரியன்ட். அதனால் என்ன பண்ணார், 81 வயது அடுத்த நிமிஷம் முக்தி பெற போகிறார். முதல் நிமிஷம் வரையும் உழவாரம் பண்ணிகிட்டு இருந்தார்னு சேக்கிழார் சொல்கிறார். அப்போ அவருடைய வயது 81, ஆனால் உயிரின் வயது அப்பொழுதுதான் பக்குவப்படுகிறது. எனவே உயிருக்கு வயது இல்லை. அதனால தான் குழந்தையிலேயே அந்த தன்முனைப்பு அந்த உயிருக்கு இருக்குது. நாம் பேசுகிற பேச்சு கடைசியாக இருக்கணும்னு வீட்டில் நம்ம சண்டை போடுவோம். நாம் பேசுகிற பேச்சு கடைசியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வீட்டில் பண்ணுவோம். ஏன்னா இது உயிரினுடைய தன்முனைப்பு. அப்போ ஒருத்தட்ட நம்ம உதவி கேட்குறோம், அல்லது ஒருத்தட்ட நம்ம பணம் கேட்குறோம், அல்லது ஒருத்தட்ட நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம் அப்படின்னா உடனே அவர்கள் செய்ய முடியாது. இதை செய்யக்கூடிய ஒருத்தன் உலகத்திலேயே பெருமான் மட்டும்தான், பெருமான் மட்டும்தான். இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா இல்லை வேறு வகுப்பில் சொன்னனான்றது சரியாக தெரியல. உங்கள் வகுப்பில் சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு வகுப்பில் சொல்லியிருக்கலாம். கடவுர் மயானம் அப்படின்னு ஒரு தலம் இருக்குது. அந்த ஊரில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்கிறார், தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார். பின்னாடி பார்க்கலான்னு சொல்ல மாட்டார். யார்? பெருமான் அடிகளே. பெருமான் மட்டும்தான் உடனே செய்து விடுவான். மற்றவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுவாங்களாம். பின்னை என்னார், பின்னாடி பார்க்கலான்னு சொல்ல மாட்டார்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கு. தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம். அதனால் இறைவன்கிட்ட போய் கேளு, உன்னுடைய தேவைகளை மனிதர்கள்ட்ட கேட்டு பழகாத, இறைவன்கிட்ட கேளு. அவன் சரியான ஆளானுக்கு காமிப்பான். அப்புறம் அவன் உனக்கு அந்த தேவையை சரி செய்து கொடுப்பான். ஏன்னா நம்ம எல்லார்ட்டையும் போய் கேட்போம். இந்த மிக முக்கியமான இடம் நான் சொல்லுவது, பெருமான் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லாமல் அருள் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பெருமான்கிட்ட கேட்டு பழகு, அவன் சரியான ஆளை உனக்கு காட்டுவான். அந்த பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு அவனே சரியான ஆளை, உன்னுடைய தேவைக்கு சரியான ஆள் அவன் காட்டுவான். உனக்கு வேலை வாய்ப்பா, திருமணமா, குழந்தை பேரா, எதுவோ அது உனக்கு சரியானபடி நிகழ்வதற்கு பெருமானிடத்தில் விண்ணப்பம் வை. இன்னொன்று, அவனிடத்தில் வைக்கும்போது நமக்கு ஈகோ இருக்காது. வேறு யார்கிட்ட வச்சாலும் நம்ம ஈகோவை விட்டுட்டு தான் இன்னொருத்தர் நம்ம ஒரு உதவியை கேட்க முடியும். ஆனால் பெருமான்கிட்ட மட்டும் நம்ம ஈகோவோட உதவி கேட்க மாட்டோம். மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது நம்ம நாணி கூனி குறுகி எப்படி கேட்போம்? ஒரு உதவி டக்குன்னு கேட்டுற முடியாது. இல்லை அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம கேட்குற மாதிரி நம்மளை நம்ம வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெருமான்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், அது மாதிரி கேட்க வேண்டியதில்லை. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி இவர் சொல்கிறார், நாளாய போகாமே, நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காத, நாள் போய்கிட்டே இருக்கும். நஞ்சு அணியும், நமக்காக நஞ்சை அணிந்த கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம், அவனுக்கே நாம் அன்பு செய்வோம். மட நெஞ்சே, புரியுதா? மட நெஞ்சேன்னு இந்த இடத்துல என்னது, மடமை அறியாமை உடைய நெஞ்சேன்னு அர்த்தம். மட நெஞ்சே அரண் நாமம் கேளாய், அவன் நாமத்தை கேள், கிளை கிளைக்கும், உன்னுடைய சந்ததிக்கும் அது தொடரும். கேடுபடா திறம் அருளின்னர். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லது செய்கிறதுல கூட சில சமயம் தவறு வந்துடும். ஆனால் சுவாமி கொடுக்கறது எப்படி இருக்குமா, கேடுபடா திறம் கொடுப்பானா. நல்லது கொடுப்பான், அது எந்த விதத்திலும் உனக்கு தவறாக அமையாது அப்படின்னு அர்த்தம். கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. உனக்கு கோள்களால் ஏதாவது கேடு வரும் என்று சொன்னால் அதை அவன் நீக்கி விடுவான். ஏன்?
அவனிடத்தில் எல்லா கோள்களும் அடக்கம். அவன் கோளிலி பெருமான், கோள் இல்லாத பெருமான் என்று சொல்கிறார். அதுக்கு நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? முதல் பாட்டு பொது, அதுக்கப்புறம் வரிசையாக சொல்லிட்டு வர்றார், ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வர்றார். அடுத்த பாட்டு பாருங்கள். ஆடு அரவத்து அழகு ஆமை அணி கேழல் கொம்பு ஆர்த்த. பெருமான் கழுத்தில் என்னென்ன ஆபரணம் போட்டிருக்கிறான், ஜுவல்லரிஸ் என்ன, பெருமானுடைய ஜுவல்லரிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கான், பாம்பு கழுத்தில் பாம்பு போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஆமை ஓடு, அதுக்கப்புறம் பன்றியினுடைய கொம்பு, இதெல்லாம் போட்டிருக்கானா. ஆடு அரவத்து அழகாமை அணி கேழல் கொம்பு, கேழல்னா பன்றின்னு அர்த்தம், கொம்பு ஆர்த்த தோடரவத்து ஒரு காதன். காதில் தோடு இருக்கு பாருங்க, அது ஒரு குட்டி பாம்பு. குட்டி பாம்பை என்ன பண்ணி வச்சுருக்கான், காதில் தோடு மாதிரி போட்டிருக்கானா. தோடு அரவத்து ஒரு காதன். ஏன்னா நம்மளுடைய இஷ்டத்தையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் இன்னொருத்தர் மேலே திரிக்கக்கூடாது. நான் காதில் தோடா பாம்பு தானே போட்டிருக்கேன், நீ அதுதான் போடணும்னு உமையம்மையை அவர் என்ன பண்ணலை, ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அதனால் ஒரு காதுக்கு மட்டும், அவர் காதுக்கு அவர் போட்டிருக்கார். அம்பா நீ பவளம் போட்டுக்கிறியா போட்டுக்கோ, முத்து போட்டுக்கிறியா போட்டுக்கோ, வைரம் போட்டுக்கிறியா போட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை. நான் பண்ணுறது தான் நீ பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகவாதி பெருமான்றது. தோடு அரவம், ஆனால் ஒரு காதன்னு சொன்னார் பாருங்கள். இன்னொரு காது அம்பாளுடையது, அதுக்கு பெருமான் உரிமை கொண்டாடலை. தோடரவத்து ஒரு காதன் துணை மலர் சேவடிக்கு. ஆனால் அந்த சேவடி திருவடி இருக்குது பார்த்தீங்களா, அடியாருக்கு கொடுக்கும்போது அம்பாளுடைய திருவடியும் சேர்த்து தான் கொடுப்பானா. துணை மலர் அந்த முதல்ல சொல்லும்போது அவனுடைய பர்சனல், அவர் காதில் தோடு போடுவார், ஸ்டெட்டு போடுவார், பாம்பை போட்டுக்குவார், பள்ளியை போட்டுக்குவார், எது ஒன்றாலும் போட்டுக்குவார், அது அவர் இஷ்டம். ஆனால் அடியாருக்கு அருள் செய்யும் பொழுது என்னது, துணை மலர் சேவடின்னார். அம்பாளுடைய திருவடியோடு சேர்த்து அருள் செய்வானா. ஏன், அம்பாளுக்கு அதுதான் விருப்பம். உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி துணை மலர் சேவடி, சேவடிக்கே பாடரவத்து இசைவை என்று. அந்த திருவடியை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, பாடரத்து இசைவை என்று பணிந்து எழுவார் தம் மனத்தில். அப்படி பெருமானுடைய திருவடியை, பெருமாட்டி திருவடியை பாடுகின்றவருடைய மனசில் இருக்கக்கூடிய கோடு அரவம். கோடரவம்னா என்ன தெரியுமா, இந்த கோணல் மானலாக சிந்திக்கிறது. அது நிறைய பேருக்கு இருக்கும், கோணல் மானலாக சிந்திக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் கோக்குமாக்கா ஏண்டா சிந்திக்கிறேன்னுவாங்க, கோக்குமாக்குன்னுவாங்க, கோணல் மானல்னுவாங்க. கிறுக்குத்தனமாக பேசாத, கிருத்துருவமாக பேசாத, அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவாக சிந்திக்கிறதுக்கு பேர் கோடரவம்னு பேர். பேருந்தில் ஏறுறோம், பேருந்து கவுந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம ஏற முடியுமா, புரியுதா இல்லையா. ஃப்ளைட்டில் போகிறோம், திடீர்னு கடல் கீழே பார்க்குறோம், நெட்டு குத்தா இறக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா ஏற முடியுமா, புரியுதா. இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு பேர் என்னது, கோடரவம். மனசில் இருக்கக்கூடிய கோடுன்னா என்ன தெரியுமா, வளைந்தன்னு அர்த்தம், வளைந்த அப்படின்னு பொருள். இப்போ நம்ம சொல்லுவோம் கோட்டம் என்ற சொல்லுக்கு வளைந்தேன்னு பொருள். சைக்கிளில் கோட்டம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இப்போல்லாம் கிடையாது, பெண்ட் எடுக்கிறது. இப்போ இங்கிலீஷில் சொல்லி பழகிட்டோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்கிள் வீல் போய் இடித்து வளைஞ்சிருச்சுன்னா கோட்டம் எடுக்கிறதுன்னு வாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சொல்ல யாராச்சும்? இப்போ பெண்ட் எடுக்கிறதுன்னு அதை இது பண்ணிட்டோம். கோட்டம் அப்படின்னா வளைவு. அதனால தான் ஒரு அரசனுக்கு வளைவு இருக்கக்கூடாது நீதியில், எப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். எந்த பாட்டில் சொன்னீங்கன்னா ஒரு பரிசு உடனே உங்களுக்கு நடத்து. என்ன பாட்டு? புரியல. இல்லை, கோவினுக்கு அருங்கலம். அந்த அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்க, வாங்கம்மா. கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அரசனுக்கு அழகு பார்ஷியாலிட்டி பார்த்து என்ன பண்ணக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது. நம்ம ஆள் கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்துடலாம், நம்ம வட்ட செயலாளர், அதனால் அவருக்கு இந்த வண்டு முருகனுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்லாம் ஒரு அரசன் என்ன பண்ணக்கூடாதான், பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்கள். யாராக இருந்தாலும் மனுநீதி சோழன் போல் தப்பு பையனே பண்ணியிருந்தாலும் அடுத்த வாரிசு அவன், 10-15 பிள்ளை இல்லை அவருக்கு, மனுநீதி சோழனுக்கு ஒரே பிள்ளை, ஆனால் தப்பு பண்ணிட்டான், அவனையும் அதே தண்டனைக்கு உட்படுத்தினான் பார்த்தீங்களா.
அதுதான் கோட்டம். கோவினுக்கு அருங்கலம். ஒரு அரசனுக்கு எது அழகு என்றால் வளைவில்லாமல் செங்கோல் நிமிர்ந்து இருப்பது தான் அழகு. பூக்கு எது அழகு? தாமரைப்பூ. ஆவுக்கு எது அழகு? பசுவுக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், கோஜலம், கோமயம்னு கொடுக்குறதுலே பெருமானுக்கு அது அழகு. நாக்குக்கு எதிராக அழகு நமசிவாய மந்திரத்தை சொல்கிறதுன்னார். 3 அழகு முன்னாடி சொன்னார். அதில் ஒரு அழகு எது? கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. இப்போ கோடுனா என்னது? வளைவு. கோடுனா என்ன? நெகட்டிவ் தாட்ஸு. கோடுனா என்ன? கவலை. கோடுனா என்ன? ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. அதை தீர்க்கக்கூடியவன் இந்த கோளிலி பெருமான். கோடரவம் நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. இந்த ஒரு சொல்லுக்கு தான் இவ்வளோ விளக்கம். அடுத்து பாருங்கள். நன்று நகு நாள் மலர். நாள் மலர்னால் தினமும் பறித்து சாமிக்கு பூ வழிபாடு செய்யக்கூடியது. வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாமிக்கு பூ போடுறது. வேறு வழி இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? டெய்லி போய் வாங்க முடியல, வாங்கி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ 4 பூவாக எடுத்து சாமிக்கு அப்போ வழிபாடு பண்ணுறோம். ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது, அவன்னு ஒன்று இருக்குது, சரியா? அது எவனையும் மதிக்காது, அதனால தான் அதுக்கு அவன்னு பேர். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று நமக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால குப்பை தொட்டி வீட்டில் இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்களேன், எந்த வீட்லேயும் குப்பை தொட்டி தேவையில்லை. ஏன்னா குப்பையெல்லாம் தூக்கி தான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோமே, கொட்டுறதே கிடையாது. எதையுமே கொட்டுறதில்லை, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். சரி, அப்போ குப்பை தொட்டி எங்கே தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தொப்பை தொட்டி. தொப்பை தொட்டி தான் நமக்கு குப்பை தொட்டி. ஏன்? குப்பையை தூக்கி உள்ளே வச்சு அந்த குப்பையை தூக்கி சூடு பண்ணி அது தொப்பையில் போடுறோம், பார்த்தீங்களா? அப்போ நமக்கு எது குப்பை தொட்டி? அருமையாக குப்பை தொட்டி. ஒவ்வொருத்தர் வயிறும் பார்த்தீங்களா நல்ல மாநகராட்சி குப்பை தொட்டி மாதிரி வளர்த்து வச்சுருக்கிறோம். சரி, நன்று நகு நாள் மலர்னா தினமும் பூக்கக்கூடிய அன்றளர்ந்த பூக்களை கொண்டு வழிபாடு செய்தல். நன்று நகு நாள் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ரிக்வேதம் சொல்லி ஒன்றி வழிபாடு செயல் உற்றவன். மார்க்கண்டேயருடைய வரலாறை முதல்ல சொல்கிறார். திருக்கடவுரில் மனசு ஒன்றி வழிபாடு செஞ்சானா. வெறுமன ரிக்வேதம் சொல்லி வெறுமன பூவை போட்டு வழிபாடு செய்யலை. மனசு சாமியினுடைய திருவடியில் எப்படி இருந்துச்சு? ஒன்றி வழிபாடு செய்தவன் ஓங்கு உயிர். அவனுடைய உயிர் மேலே பாசக்கயிறை வீசினான். யார்? யமன். அதை சொல்கிறார். நன்று நகு நாள் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செய்த செயல் உற்றவன் தன் ஓங்கு உயிர் மேல் கன்றி வரு காலன். அவனை எப்படியும் கொண்டு போயிடணுன்ட்டு என்ன பண்ணா? கோபாவேசத்தோடு அப்படியே முழிச்சுக்கிட்டு சீரியலில் வர அரக்கிகள் மாதிரி வர்றான். சீரியலில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கியெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு வருத்தப்படுவேன். சீரியல் பார்த்தீங்கன்னா போதும், அதில் எல்லாம் வர்றது பூரா அரக்கி தான், ஒன்று கூட பெண் கிடையாது, சரியா? கன்றி வரு காலன் உயிர். அவனுடைய உயிரை என்ன பண்ணார்? கண்டு அவனுக்கு அன்று அளித்தான். அவனை ஒரு தட்டிட்டு திருப்பியும் கொடுத்தான். ஏன்? தண்டனையை கொடுத்துட்டு அவன் மன்னிப்பு கேட்டான். சுவாமி, சிவபூஜையில் இருந்தவங்களை நான் தொந்தரவு பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. ஏற்கனவே இந்தியாவில் 140 கோடி தாண்டி போயிட்டானுங்க, நான் இல்லைன்னா இன்னும் கஷ்டம், சீனாவை மிஞ்சிடுவானுங்க சாமி அப்படின்னு. ஓ, அது வேறு இருக்கா அப்படின்ட்டு யம தர்மராஜன் என்ன பண்ணார்? சாமி எழுப்பி விட்டான். எவ்வளோ அழகாக சொல்கிறார். கன்றி வரு காலனுயிர் கண்டு அவனுக்கு அன்று அளித்தான் கொன்றை மலர் பொன் திகழும் கோளிலியம் பெருமானை. கொன்றை மலரை தலையில் சூடி இருக்கக்கூடிய பெருமான் என்ன பண்ணார்? காலனுக்கு சரி போய் பொழைச்சி போ என்று சொல்லி என்ன பண்ணார்? உயிரை திருப்பி கொடுத்தார். அடுத்து சொல்கிறார், இது சண்டிகேஸ்வரர் வரலாறு. இது நடந்த இடம் திருச்சேங்கனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருப்பனந்தாளுக்கு பக்கத்தில் திருச்சேங்கனூர்னு பேர். அந்த ஊரில் சண்டேச பெருமான் பிறந்து வளர்ந்து வருகிறார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சண்டீச பதம் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. பதம்னா பதவின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா சண்டிகேஸ்வரர். அதனால தான் சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு இங்கேருந்து ஒன்றுத்தையும் கிளப்பிட்டு போகலன்னு கையை உதறி காமிச்சிட்டு போகிறோம். அவரை கையை தட்டி கூப்பிடுறது, நூல் பிச்சு போடுறது, கேட்டால் செவிட்டு சாமின்னு சொல்கிறதுலாம் மகா பாவம். சிவ தியானத்தில் இருக்கார். அங்கே போய் கையெல்லாம் தட்டக்கூடாது, கையை உதறது, எதுவும் எடுத்துகிட்டு போகல சாமி அப்படின்னு கையை உதறி காட்டுவது சண்டிகேஸ்வர பெருமான்கிட்ட செய்யக்கூடியதை தவிர அவரை இந்த நூல் பிச்சு போடுறது, அதாவது ஒன்றும் இல்லை, துண்டை உதறி காமிக்கிறது இருக்குல்லையே, அது என்ன ஆயிடுச்சு? நூல் பிச்சு போடுறதுன்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் மண் கலயம் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மண் கலயம். அந்த கலயத்தில் தீர்த்தத்தை வச்சு பூசை பண்ணுவாங்க கும்பாபிஷேகத்துக்கு 8 காலம் 10 காலம்னு. அப்போ அந்த மண் கலயத்தில் தண்ணி வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த மண் கலயம் விரிவடையும். அப்போ அது விரிசல் விடுவதற்கு நிறைய இது இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதனால் நூல் சுற்றினாங்க. மண் கலயத்தில் என்ன பண்ணாங்க? அதுக்கு ஒரு வலை காப்பு மாதிரி, ஒரு கவர் மாதிரி நூல் சுற்றினாங்க.
இப்போ என்ன பண்ணுறாங்க, பித்தளை சொம்பில் நூல் சுற்றிட்டு இருக்கான். அது எங்கே விரிய போகுது? பித்தளை சொம்பு இருக்குது பாருங்கள், அதில் கலர் கலராக சொட்டர் நூல்லாம் வேறு. புரியுதா இல்லையா? 5 இதுக்கு 5 முகத்துக்கும் 5, நவகிரகத்துக்குன்னா 9 கலரு, 8 கலர் தான் கிடச்சி, இன்னொரு 9வது கலர் கிடைக்கல அப்படின்னா உடனே கோச்சிக்கிறார் சிவாச்சாரியார். எனக்கு தெரியாது, 9 கலர் வந்தான் இல்லை, நவகிரகத்தில் அது ஒன்றை பிடிச்சி ஆட்டும் அப்படிங்கிறான். நேராக திருப்பூருக்கே போயிடுறான் அவன் சாயம் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. அந்த மாதிரி கலர் கலராக இன்றைக்கி சொம்பில் அந்த காலத்தில் மண் கலையத்தில் சுற்றினாங்க. ஆனால் நம்ம அந்த சடங்கு இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், செப்பு குடத்துலேயும் பித்தளை குடத்துலேயும் வெள்ளி குடத்துலையும் சுற்றிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அந்த ட்ரெடிஷன் விடாமல் வந்துட்டுருக்கு. கலையத்தை மாற்றிட்டோம், கலையத்தை நம்ம மாற்றிட்டோம் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன் அடிப்படையாக ஏன் ஆடி 18க்கு தஞ்சாவூரில் தண்ணி ஆற்றுல புது தண்ணி வரும்போது தண்ணீரை வழிபாடு செய்வாங்க, காவிரியை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தஞ்சாவூரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பனை ஓலை இருக்கும், ரோஸ் கலரில் அதை சாயந்து வச்சு வச்சுருப்பாங்க. இங்கே உண்டான்னு தெரியல, அது பனை ஓலை சுருள் இருக்கும், பனை ஓலை சுருள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கருப்பு வளையல், ஒரு ஊதுபத்தி, இது 3த்தையும் ஒன்றா கட்டி வச்சுருப்பான். இந்த ஊதுபத்தி ஏற்றிட்டு இந்த பனை ஓலையும் இந்த வளையலையும் அந்த காவிரி தாய்க்கு வச்சு படைப்பாங்க. அந்த ஓலையை எதுக்கு வச்சு படைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது காதோடு. தோடு என்று சொன்னால் பனை ஓலை என்று பொருள். நம்ம இப்போ தங்கத்தில் போடுறதுக்கு பேரும் தோடுன்னே சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள். தோடு என்ற சொல் எதை குறிக்கும்? பனை ஓலையை குறிக்கும். அந்த காலத்தில் காதில் என்ன பண்ணாங்க, பனை ஓலையில் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் இன்றைக்கும் ஆடி 18க்கு காவிரி என்பது ஒரு பெண் அல்லவா, அந்த பெண்ணுக்கு நம்ம பனை ஓலையில் தோடும் வளையலும் வச்சு படைக்கிறோம். மஞ்சள் கயிறு, அதை கையிலெலாம் கட்டிப்பாங்க. பெண்கள் வந்து தாலி கயிறுலாம் அன்றைக்கி மாற்றுவாங்க. புதுமண தம்பதிகள் வந்து கல்யாண மாலையை அது வரையும் வச்சுருந்து அதை வந்து காவிரி தாய்கிட்ட அன்றைக்கி ஒப்படைப்பாங்க. கவரோடு போடுவாங்க, அந்த பிளாஸ்டிக் கவரோடையே போடுவாங்க. ஏன்னா காவிரி தாய் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பேக் இல்லைன்னா அது என்ன பண்ணும். அதனால் கல்யாண தண்ணிக்கு போட்டு வச்ச கேரி பேக் இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக் பை, அதோடையே போடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து சுத்தபத்தமாக காவிரி ஆற்றை புனிதமாக வழிபடுற ஒரு இது. அதில் அந்த ஓலை எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த ஓலை தோடு என்று பெயர். தோடுனாவே என்னது, ஓலை என்று பொருள். தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இப்போ பாருங்கள், வந்த மணலால் லிங்கம் மண்ணிங்கிறது ஆறு, மண்ணி ஆற்றங்கரையில் தான் திருச்சேங்கனூர் இருக்குது. காவிரி ஆறு மாதிரி அந்த ஆறுக்கு மண்ணி ஆறுன்னு பேர். வந்த மணலால் லிங்கம் செஞ்சு தான் மேய்ச்சிட்டு போன பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கார். யார்? சண்டிகேஸ்வரர். அதை ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, பாலை தூக்கி மண்ணிலையாக கொட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பிடிச்சி வச்சுருந்த பால் இருக்குல்ல அபிஷேகத்துக்கு, அதை காலால் இடறி உதைத்து தள்ளி விடுகிறார். உடனே கோவம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து ஓங்கி காலில் வச்சார். அந்த குச்சியே மழுவாக மாறி அவர் காலையே துண்டித்தது. அப்படி தந்தை தவறு செய்தால் கூட தண்டித்தல் என்கின்ற அந்த நீதியை நிலைநாட்டியதற்காக சண்டிகேஸ்வரருக்கு தன் பக்கத்திலே இடம் கொடுத்தார். அதனால் கோவிலில் அம்பாள் சன்னதி இல்லாத கோவில் உண்டு, சண்டிகேஸ்வரர் சன்னதி இல்லாத கோவில் இருக்குது. ஏன்னா சிவலிங்கத்தில் அம்பாள் ஒடுக்கும். தஞ்சாவூர் பெரிய கோவிலே அம்பாள் சன்னதி ராஜராஜன் காலத்தில் இல்லை, ஆனால் சண்டிகேஸ்வரர் சன்னதி ராஜராஜன் காலத்தில் இருந்தது. அம்பாள் சன்னதி பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது தான். ஆதி காலத்தில் அம்பாள் சன்னதி எங்கேயுமே கிடையாது. சிவலிங்கமே சிவசக்தி ஸ்வரூபமாக வணங்கின காலம். பின்னாடி தான் அம்பாள் சன்னதிலாம் கட்டினாங்க, தனி கோவில்லாம் கட்டினாங்க. பெரும்பாலான கோவில்கள் நகரத்தார்கள் திருப்பணியாக இருக்கும். அது ஏன் இப்படி இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் சிவபெருமானுக்கு சண்டிகேஸ்வரர் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம். ராஜராஜ சோழனுடைய அந்த கோவிலுக்கு அவன் கொடுத்த சொத்து விவரம் சண்டிகேஸ்வரருக்கு நேராக இருக்கிற கல்வெட்டுலேருந்து தான் தொடங்குது. தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டு மெய்கீர்த்தி எங்கே தொடங்குது அப்படின்னா, சண்டிகேஸ்வர பெருமானுக்கு நேர் எதிரில் அவருடைய கண் பார்வைக்கு நேராக ஒரு சதுர கல் இருக்கும். அந்த கல்லில் தொடங்கி தான் கோவிலை சுற்றி நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஒரு 50 சுற்று நீங்கள் சுற்றி வரணும் கோவிலை. அப்போ தான் அந்த கல்வெட்டு முழுக்க படித்து முடிக்க முடியும். இப்படி தொடங்கினா இப்படியே போகும், அது திருப்பி இங்கே வந்து முடியும். 2வது லைன் படிச்சுட்டு இப்படியே போகணும். அந்த கல்வெட்டு எங்கே தொடங்குகிறது, கோவிலுக்கு என்னென்ன நிபந்தம், என்னென்ன சொத்து கொடுத்துருக்கேன், எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை பேர், 48 ஓதுவார்கள் கொடுத்தது, அவங்களுக்கு கொடுத்த நிலம், 108 நடன மாதர்கள் அவங்களுக்கு கொடுத்த நிலம், 108 நடன மாதர்களுக்கு எத்தனை பக்கவாத்தியம் அவங்களுக்கு கொடுத்த நிலம். இந்த 108 பேருக்கு 58 பேர் சப்ஸ்டியூட்டு. யாராலும் கோவிலுக்கு அன்றைக்கி வர முடியலன்னா அந்த 108ங்கிற நம்பர் குறையக்கூடாது, உடனே சப்ஸ்டியூட் போட்டு என்ன பண்ணணும், அவங்க அனுப்பிச்சிடணும். அந்த 108 நம்பர் குறையக்கூடாது, 48 நம்பர் குறையக்கூடாது.
இப்படி ராஜராஜ சோழன் கொடுத்த கல்வெட்டு எங்கே தொடங்குகிறது? தஞ்சாவூர் பெரிய கோவில் சண்டிகேஸ்வரருக்கு எதிரே உள்ள கல்வெட்டிலிருந்து. மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நீதி மட்டுமல்ல, நிதியை சரியாக பார்க்கிறார். அதனால தான் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கோவில் சொத்தனா எதையும் தூக்கிட்டு போல சாமி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்? கை தட்டி விட்டு வருகிறோம். கை தட்டக்கூடாதுன்னு கை உதறுதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அந்த செய்தி இங்கே சொல்லிட்டார் பாருங்கள். இப்போ இந்த பாட்டை பாருங்கள், உங்களுக்கே புரியும். வந்த மணலால் இலிங்கம் மண்ணியின் கண், கண்ணுனா இடம்னு அர்த்தம். அவன் கண் உள்ளதுன்னா அவனிடத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். மண்ணியின் கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமம் சேர்ந்து சிதைப்பான். அவர் சிந்தை செய்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கருமம்னா செயல், அதை சிதைப்பது போல என்ன பண்ணார் அவங்க அப்பா? காலால் எட்டி உதைத்தார். தந்தை தனை சாடுவதலும், சாடுதல்னு இந்த தண்டித்தலும், சண்டீசன் என்றருளி. அப்படி சாடிய காரணத்தினால் அவருக்கு என்ன பண்ணாரா? சண்டீசன் என்ற பதத்தை கொடுத்து கொந்தனவும் மலர் கொடுத்தான். அவன் சூடியிருந்த பூவை நாமெல்லாம் சாமிக்கிட்ட கொண்டு போய் பூ கொடுத்தோம், சாமிக்கு பூ கொடுப்போம். ஆனால் சாமியே பூ கொடுத்தவர் சண்டீஸ்வரர். நம்மளாம் சாமிக்கு தானே பூ கொடுத்தோம், சாமிக்கு கொண்டு போய் நம்ம பூவை கொடுப்போம். ஆனால் சாமியே பூ ஒருத்தருக்கு கொடுத்துருக்காருன்னா யாருக்கு கொடுத்தாரு? சண்டீஸ்வரருக்கு. இந்த சிற்பம் எங்கே இருக்குன்னா நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அருமையான ராஜராஜனுடைய பையன் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலில் வடக்கு பக்கமாக நம்ம ஒரு வாசப்படி இருக்குது. அங்கே இடது பக்கம் பார்த்திங்கன்னா சண்டீச பதம் அப்படிங்கிறத சிற்பமாக வடித்து ஒரு 8 அடி உயரத்தில் ராஜேந்திர சோழன் பண்ணியிருக்கான். கூகுளில் தேடினா கூட கிடைக்கும். சண்டேசு நாயனார் கங்கை கொண்ட சோழபுரம்னு போட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. சரி, கூகுள்லேயே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணாதீங்க, கொஞ்சமாச்சும் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, சரியா? கொந்தனவும், கொந்துனா நல்ல அருமையான தேன் நிரம்பிய மலர் கொடுத்தான் கோழிலியம் பெருமானே. சரியா? அடுத்தது வஞ்சமனத்து அஞ்சு ஒடுக்கி. என்ன பண்ணணும்? நம்ம பூஜை செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது அஞ்சையும் ஒடுக்க வேண்டும். இது ஒரு கதை சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படி அஞ்சையும் ஒடுக்கிறது? கண்ணை மூடிக்கிட்டால் ஒடுங்கிருமான முடிய கருத்தை மூட வேண்டும். ஒருத்தன் தவம் செய்கிறதுக்கு கங்கை கரைக்கு போனான். தவம் செய்கிறதுக்கு ஒரு கங்கை கரைக்கு போய் உட்காந்தான். நம்ம இன்றைக்கி தவம் செய்யணும் அப்படின்னு கங்கையை பார்த்து இப்படி உட்காந்துருக்கான். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்தான். இது தெரிஞ்ச கதை தான். அந்த பெண் வந்த உடனே இவனுடைய தவம் கலைந்து அந்த பெண்ணை பார்க்குறான். உடனே மறுநாள் என்ன முடிவு பண்ணுறான்? இனிமேல் இந்த பெண்ணை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டான். கண்ணை மூடிட்டு தவத்தில் இருந்தான். அந்த பொண்ணு அதே நேரத்தில் தண்ணி தூக்கிறதுக்கு வரா. நல்ல ஒரு அருமையான வாசனை அடிக்குது. என்னடா வாசனை? கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு போட்டிருக்கிற சென்ட்டோ ஏதோ ஒன்று வாசனை மூக்கை. இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மூக்கையும் அடைக்கணும்னு சொல்லிட்டு கிளிப்பை போட்டான். வாயால் மூச்சு விட்டுக்கோன்ட்டு மூக்கில் ஒரு கிளிப்பை போட்டான். ஏன்னா வாசனை தெரிஞ்சாதானே நமக்கு தவம் கலையுதுன்னு. அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா சலக்கு சலக்கு சலக்குன்னு கொலுசு சத்தம். யாராதுன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு. ஆஹா, நமக்கு கொலுசு சத்தம் வந்து காதில் வந்தனால நமக்கு தவம் கலையுது அப்படின்னு என்ன பண்ணான்? நல்லா பஞ்சை எடுத்து உள்ளே வச்சு குச்சி வச்சு நல்லா குத்திட்டான். கொஞ்சம் கூட கேட்கக்கூடாதுன்னு. கண்ணு மூடியாச்சு, மூக்கை மூடியாச்சு, காதையும் மூடியாச்சு, வாய் மூச்சு விடுறதுக்காக தான் இப்போ இருக்குது. அடுத்து பாருங்கள், அந்த பொண்ணு வர்றான். வரும்பொழுது அந்த அவளுடைய அந்த மேலாடை இருக்குல்ல, அது அப்படியே சல்லிஸாக அவன் மேலாடி பட்டுட்டு அப்படி போகுது. கூசுது. அவன் மில்லிஸாக அந்த ஆடை பட்ட உடனே கூசுது. என்னென்னு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இவனை கடந்து போயிருக்கா. ஆஹா, இதுதான். அப்போ உடம்பு அடுத்து அதையும் என்ன பண்ணிட்டான்? ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். உட்காந்துருக்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து, இந்த நேரத்தில் அவள் வந்திருக்கணுமே, வந்திருப்பாளோ? கண்ணு பார்க்கல, மூக்கு நுகரலை, வாய் மூச்சு விட்டுட்டுருக்கு, மேலே எதுவும் படலை, காதில் எதுவும் விழலை. மனசு என்ன பண்ணிச்சு? இந்த நேரத்துக்கு தண்ணி தூக்கிறதுக்கு வருவாளே, அவள் வந்திருப்பாளா? வரலையா? தெரியலையே. இப்போ புரியுதா? இதை மூடுறது முக்கியம் இல்லை, அதை தான் இங்கே சொன்னார். இதுதான் வஞ்ச மனம் அப்படின்னு சொல்கிறார். மனம்னு சொல்லலை, என்ன சொன்னார்? வஞ்ச மனம். அது ஏன்? எதை பார்க்காதன்னு சொல்கிறோமோ அதுதான் பார்க்கும், எதை கேட்காதன்னு சொல்கிறோம் அதை கேட்கும், எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை செய்யுது. அதனால் அதுக்கு வஞ்ச மனம். அந்த வஞ்ச மனத்தினால் அஞ்சையும் ஒடுக்கணுன்றார். நீ கண்ணை மூடக்கூடாது, கருத்தை மூட வேண்டும்னு சொல்கிறார். வஞ்ச மனத்து அஞ்சு ஒடுக்கி வைகளும் நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும். சிவபெருமானை மட்டுமே நினைந்து அவனுக்கே வழிபாடு செய்து ஒருத்தன் இருந்தான். பஞ்சவரில் பார்த்தன். யார் பார்த்தன்னா? யார்? அர்ஜுனன். பார்த்த சாரதினா டிரைவர்,
பார்த்தனுக்கு சாரதினா அது பெருமாள் கிருஷ்ணர். ஆனால் பார்த்தன் அப்படின்னு சொன்னால் யார்? அது அர்ஜுனன். அர்ஜுனன் தவம் செய்கிறான். எப்படி தவம் செய்கிறானா? பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி மனதையும் கட்டுப்படுத்தி தவம் செஞ்சான். அவனுக்கு பாசுபதம் கொடுத்தார். பாசுபதேஸ்வரர், திருவேட்களத்தில் இருக்கிற பெருமானுக்கு பாசுபதேஸ்வரர்னு பேர். அர்ஜுனன் தவத்துக்கு அந்த பாசுபதாஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்தை கொடுத்தவர் இல்லையா, அதை இங்கே சொல்கிறாரு. பஞ்சவரில் பஞ்சவர்னா பஞ்சபாண்டவர். பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகுந்தான் கொஞ்சுகிளி அஞ்சனவும் கோழிலியம் பெருமானே. கிளிகள் நிறைய இன்றைக்கும் போய் பாருங்கள், கோழிலி முழுக்க அந்த பச்சை கிளி எங்கே பார்த்தாலும் பறந்துக்கிட்டே இருக்கும். திருவிழி மேலை கோழிலாம் நிறைய பச்சை கிளி நிறைய இருக்கும். அதனால் அந்த கிளி அவர் காலத்தில் இருந்துச்சு. உடனே அந்த இயற்கையை அப்படி சொல்லி முடித்தார். தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவியலும் பூவழுகோர் கோழிலியம் பெருமானே. நமிநந்தி அடிகளுக்கு அருள் செய்தவன். என்ன அருள் செய்தான்னு நம்ம நேராக போய் சேக்கிழார்ட்ட கேட்டோம்னா அவர் சொல்லிடுவார். நமிநந்தி அடிகள் தினமும் பூங்கோயில் 2 கோவில் இருக்கும். இதில் போனீங்கன்னா திருவாரூர் போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே கோயில் பூங்கோயில்னு ஒன்று இருக்கும். இன்னொரு கோயிலுக்கு என்ன பேர்? திருவாரூர் கோயில் எல்லாரும் போயிருக்கீங்க. பறவையின் மண்டலி வெளியில் இருக்கு. அசலேஸ்வரர்லாம் ரைட்டு, அதுக்கு பேர் ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. சுற்றி 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 திருவாரூர் கோயிலை பார்த்தாலும் அறநெறி யார் சொன்னா? 2 பேரும் சொன்னாங்க. 2 பேரும் கொடுத்துருவோம் ஒரே நேரத்தில். சரி வாங்க. வருக. ஆரூர் அறநெறி என்று பெயர். அதுக்கு என்ன பேர்? ஆரூர் அறநெறி. அசலேஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியினுடைய திருநாமம். பூங்கோயில் என்பது புற்றிடங்கொண்டார் இருக்கார் பாருங்க, அந்த கோயிலுக்கு பேர் பூங்கோயில்னு பேர். இவர் என்ன பண்ணாராம், நமிநந்தியடிகள் தினமும் கோயிலுக்கு விளக்கு போடுறது அவருடைய பணி. தினமும் வருவார், விளக்கேற்றுவார், போயிடுவார். இதுதான் அவருடைய பணி. அப்படி வரும்பொழுது வறுமை வந்து விடுகிறது. விளக்குக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாமியை வேண்டிக்கிட்டு அவர் என்னடா பண்ணுறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பிற மதத்தவர்கள் அவரை எள்ளி நகையாடுகிறார்கள். இன்றைக்கி எப்படி நீ விளக்கேற்றுறேன்னு நாங்கள் பார்க்குறோம், உனக்கு தான் எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி விளக்கேற்ற போகிறேன்னு சொன்னோடனே சுவாமியை வேண்டி கமலாலய குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டாராம். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அதை எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு விளக்கு போட்டார், விளக்கு எறிந்தது. இந்த செய்தியை சொல்கிறாருங்க. அப்போ நமிநந்தி அடிகள் தண்ணீரால் விளக்கேற்றிய தலம்னு அதுக்கு அறநெறிக்கு பேருங்க. அதை தனியாக அப்புறம் சுவாமி பாடியிருக்கார். அந்த கோவில் எப்படி திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம்னு 2 ஒன்றா இருக்கும். 2 ஒன்றா இருக்கும். இதை தனியாக அது தனியாக பாடியிருக்காங்க. அதை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் வர்த்தமானீச்சரத்தை. அப்பர் பெருமானும் நம்பி ஆரூர் இதை பாடியிருக்காங்க. அதை ஞானசம்பந்தர் பாடின பாட்டில் அப்பர் சுவாமி பாடின பாட்டு கிடைக்கல. வர்த்தமானீச்சரம் பாடாமலே இருந்திருப்பார். நம்பியாரூர் பாடினதில் ஞானசம்பந்தர் கிடைக்கல. எப்படி இருக்கு பாருங்கள் திருப்புகலூர். அதுபோல் ஆரூர் அசலேஸ்வரராகிய அறநெறி பெருமானை தனியாக அப்பர் பெருமான் இந்தளப்பனில் பாடியிருக்காரு. அருமையாக ஒரு பதிகம் இருக்குது. அது தண்ணீரால், அதுக்கப்புறம் இந்த வரலாற்றுக்கு அப்புறம் தண்ணீரால் விளக்கரித்தவர் வள்ளலார் மட்டும்தான். அதை பார்த்தவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தொழுவூர் வேலாயுத முதலியார் வள்ளலார் கூடவே இருந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கார். தண்ணீரால் ஒரு நாள் எண்ணெய் நினச்சி தண்ணீரை ஊற்றிட்டாராம் அகல் விளக்கத்தில். சுற்றி இருந்தவங்க பதறிட்டாங்க, பூஜை பண்ணும்போது பேசக்கூடாது. வள்ளலார் தண்ணீரை ஊற்றிருக்கார், பூசையில் தண்ணீரை ஊற்றிட்டார். எண்ணெய் நினச்சி சுற்றி இருக்கவங்களுக்கு படபடுத்து போயிட்டாங்க. சுச்சோ தண்ணி பேசவும் கூடாது பூஜை. அப்போ விளக்கேற்றினா விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை எழுதுகிறார் தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுதுகிறார். அவருடைய கூடவே இருந்தவர், அவருடைய வரலாற்றை முழுமையாக எழுதினவர், அவர் நூல்களெல்லாம் பதிப்பித்தவர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது வள்ளலார் செஞ்சு காட்டினாராம். அதை தான் இங்கே சொல்கிறார். தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரனை, யாராலும் பார்க்க முடியாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சு ஒடுக்கி, இந்த உயிரில் அஞ்சை ஒடுக்கி அங்கணன் சிவபெருமான் தான் எனக்கு அங்கணன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன். தண்ணீரே விளக்காக எரியுமாறு செய்த பெருமான் எங்கிருந்தான்? கோவியலும் பூவெழுகோல் கோழிலியம் பெருமானே. அந்த இருந்த பூங்கோயில் இருந்த பெருமான் அதை செய்தான் என்று சொல்லுகிறார். நம்ம நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.